தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்குமாரை புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்க உள்ளார். கேரளாவிலிருந்து 1988ஆம் ஆண்டு IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளராக பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். அமித்ஷா நிர்வகித்து வந்த கூட்டுறவுத்துறையின் செயலாளராக பணியாற்றிய பின் ஞானேஷ்குமார் ஓய்வு பெற்றார். 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நீடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவிலிருந்து 1989ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட விவேக் ஜோஷி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யும் குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கி மத்திய அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் பணியை ஒத்திவைக்குமாறு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை வைத்தார். இதனை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேர்வுக்குழு ஏற்க மறுத்தது. 30 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் ஒருவரை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு தேர்வு செய்தனர். முன்னதாக தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளதால் அதுவரை தேர்வுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று 2 நாள் பயணமாக டெல்லி வந்த கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் பின் தனிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் ராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட கத்தார் மன்னரை ஆரத்தழுவி பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். தனது 2 நாள் பயணத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து கத்தார் மன்னர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையம் சென்று தனது சகோதரரும் கத்தார் மன்னருமான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தனியை வரவேற்றதாகவும் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். குடியரசுத் தலைவருடனான சந்திப்புக்கு பின்னர் கத்தார் மன்னர் பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் 2 நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாகவும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் நிலையங்களில் மகா கும்பமேளாவை விளம்பரப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட பேனர்களை அகற்ற ரயில்வே அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுடெல்லி ரயில் நிலையத்தில் கடந்த சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பிரயாக்ராஜிலிருந்து 300 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரங்களில் அதிக அளவில் பயணிகள் கூட்டம் கூடும் 60 ரயில் நிலையங்கள் கண்டறியப்பட்டு நிரந்தர தங்கும் இடவசதிகள் அமைக்க உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ரயில் நிலையங்களில் கும்பமேளாவையொட்டி வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட உள்ளன. மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள ஏறத்தாழ 3 கோடி பேர் ரயில் மூலமாக பிரயாக்ராஜ் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை மகா கும்பமேளா நடைபெறும் நிலையில் வரும் நாட்களில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரயாக்ராஜ் செல்லும் பயணிகள் வருகை அதிகரிப்பால் நைனி பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த புகாரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது.
ஆவினில் தனது உறவினருக்கு மேலாளர் பணி வாங்கி தருவதாக கூறி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, அவரது நெருங்கிய நண்பரான அதிமுக ஒன்றிய செயலாளர் விஜய நல்லதம்பி ஆகியோர் 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் காவல் நிலையத்தில் ரவீந்திரன் புகார் அளித்திருந்த நிலையில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை CBIக்கு மாற்றி உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை CBIயின் சென்னை மண்டல தலைமை அதிகாரியிடம் ஒப்படைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி உட்பட 3 பேர் மீது டெல்லியில் உள்ள CBIயின் ஊழல் தடுப்பு பிரிவில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளரான கிருஷ்ணே குமார் சிங் விசாரிப்பார் என்றும் CBI தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வெளியான தகவலால் கையில் தடியுடன் இளைஞர்கள் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். குடியாத்தம் வனச்சரகத்தில் உள்ள காப்புக்காடுகளில் சிறுத்தைகள் அதிக அளவில் உள்ளன. இந்த சிறுத்தைகள் வனப்பகுதியை ஒட்டிய துருகம், கல்லப்பாடி, கதிர்குளம், பூசாரை வலசை உள்ளிட்ட கிராமங்களில் உலா வருவது அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குடியாத்தம் நகரையொட்டிய வாரியார் நகர் மற்றும் கோவிந்தப்பன் நகர் பகுதிகளில் சிறுத்தை உலா வந்ததை நடைபயிற்சிக்கு சென்றவர்கள் பார்த்ததாக தெரிகிறது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கையில் கட்டைகளுடன் இளைஞர்கள் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். சிறுத்தை நடமாட்டத்தால் பீதியடைந்த கிராம மக்கள் அதனை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் கரகாட்டக்காரன் படப்பாணியில் இப்படி கார்களை தள்ளிச் சென்றது கார் ஷோரூமுக்கு தான். மேலும் விஞ்ஞானபுரத்தில் அமைந்துள்ள தனியார் கார் ஷோரூமில் கடையநல்லூரைச் சேர்ந்த வாடகை கார் ஓட்டுநர்கள் 5 பேர் தனியார் நிதி நிறுவன கடன் மூலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கார்களை வாங்கி வாடகை கார்களாக பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இந்த 5 கார்களிலும் அடுத்தடுத்து பழுது ஏற்பட்டு அவ்வப்போது ஷோரூமில் சர்வீஸ் செய்துள்ளனர். நாள் செல்ல செல்ல ஷோரூம் நிர்வாகம் சரியாக ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறப்படும் நிலையில் சவாரிக்கு செல்லும் வேளையில் நடுவழியில் கார்கள் நின்று விடுவதாகவும் அதனை ஸ்டார்ட் செய்வதில் சிரமம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அனைத்து கார்களிலும் இதே கோளாறு இருந்ததால் 5 ஓட்டுநர்களும் தங்கள் கார்களை தள்ளிக்கொண்டு ஷோரூமில் ஒப்படைத்தனர். எல்லாமே டீ போர்டு வண்டி இதை வச்சுதான் நாங்கள் தொழிலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நாங்கள் ஃபைனான்ஸில் போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் எப்படி நாங்கள் டியூ கட்ட 25 நாள் வண்டி உள்ள கிடக்கு. கார் ஓட்டுநர்கள் முறையற்ற முறையில் பெட்ரோல் நிரப்பியதால் இதுபோன்ற பழுது ஏற்பட்டிருக்கலாம் என கார் ஷோரூம் நிர்வாகம் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. சென்னையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. தலைநகர் சென்னையில் நாள்தோறும் 3232 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளின் எண்ணிக்கை சுமார் 1500 உள்ளது. தற்போது இயக்கப்படும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளுடன் கூடுதலாக 174 பேருந்துகளை விடியல் பயண திட்டத்தில் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது. பயணியர் எண்ணிக்கையையும் வருவாய் குறைவாக உள்ள வழித்தட பேருந்துகளில் இயக்கப்படும் விரைவு பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகளாக மாற்றப்படுகின்றன. விடியல் பயண திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த பேருந்துகளை ஏற்கனவே இயங்கும் வழித்தடத்தில் இயக்காமல் கூட்ட நெரிசல் மிக்க வழித்தடங்களில் தேவைக்கேற்ப இயக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகர பேருந்துகளில் பெண் பயணியர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. விடியல் பயண திட்ட பேருந்துகளின் பயணியர் எண்ணிக்கையில் பெண் பயணியர் எண்ணிக்கை சராசரியாக 63 விழுக்காடாக உள்ளது. மதுரை மற்றும் திருச்சியில் பிரம்மாண்டமாக அமைய உள்ள டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் சென்னை, தரமணி, பட்டாபுரம், கோயம்புத்தூரை தொடர்ந்து திருச்சி மற்றும் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த வகையில் திருச்சி மதுரை நெடுஞ்சாலையில் உள்ள பஞ்சப்பூரில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதேபோன்று மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே 289 கோடி ரூபாய் செலவில் டைடல் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்த நிலையில் டைடல் பூங்காக்களை அமைப்பதற்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலை அடிக்கல் நாட்டுகிறார். இந்த 2 டைடல் பூங்காக்கள் மூலம் 10,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளில் ஆளும் திமுக, அதிமுக கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 82 மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்துள்ளார். அதன்படி அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராகவும்,
முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா திருச்சி மாநகர பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, வைகை செல்வன், மாப்பாய் பாண்டியராஜன், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரையும் பொறுப்பாளர்களாக இபிஎஸ் நியமித்துள்ளார். சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது போன்ற பணிகளை பொறுப்பாளர்கள் மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மாநிலம் முழுவதும் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்களை கட்சியின் உறுப்பினர்களாக சேர்ப்பது போன்ற பணிகளை மாவட்ட செயலாளர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் பெண் காவலரிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை பொதுமக்கள் அடித்து உதைத்து தூக்கிச் செல்லும் காட்சிகள்தான் இவை. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் பெண் காவலர் பணி முடிந்து சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு மேல் எழும்பூரில் இருந்து பழவந்தாங்கலுக்கு மின்சார ரயிலில் சென்றுள்ளார். ரயிலிலிருந்து இறங்கி நடந்து சென்ற போது திடீரென வந்த நபர் பெண் காவலரின் வாயை மூடி அவர் அணிந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்றார். பெண் காவலர் கூச்சலிட்ட நிலையில் அங்கு வந்த பொதுமக்கள் மதுபோதையில் இருந்த நபரை அடித்து உதைத்தனர். தொடர் விசாரணையில் அந்த நபர் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த சத்யபாலு என்பதும் மதுபோதையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதுடன் பெண் காவலரை தள்ளிவிட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அதிர்ச்சி தகவலும் தெரியவந்தது. சத்யபாலு மீது பாலியல் சீண்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், வழிப்பறி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை ஒன்று கவிச்சென்ற பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பாலக்கோடு அருகே விநாயகம் என்ற நபர் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறிய 3 சிறுத்தைகள் இப்பகுதிக்கு அதிகாலை நேரத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒரு சிறுத்தை விநாயகம் வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நாயை வேகமாக வந்து கவிச்சென்றது. இந்த காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. சிறுத்தை சர்வசாதாரணமாக வலம் வந்த இந்த காட்சிகளால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூரில் சிறுமியை 3 நாட்கள் வீட்டில் அடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரும் சிறுமியை ஏமாற்றிய காதலனும் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் தங்கி படித்து வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் சின்னக்கோட்டையைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஜெகதீஸ்வரன் தஞ்சாவூருக்கு அழைத்துள்ளார். இதனை நம்பி சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு தனியாக சென்ற சிறுமி பேருந்து நிலையத்தில் இறங்கியதும் ஜெகதீஸ்வரனை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர் அலைபேசியை எடுக்காத நிலையில் செய்வதறியாது தவித்த சிறுமி பேருந்து நிலையத்திலேயே அழுதபடி நின்று கொண்டிருந்தார். இதனை நோட்டமிட்டுக் கொண்டிருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த புவனேஸ்வரன் என்ற இளைஞர் சிறுமியிடம் நல்லவர் போல் பேசி இரவில் தனது வீட்டில் தங்கிக் கொள்ளுமாறும் காலையில் காதலன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பதாகவும் கூறியுள்ளார். வீட்டில் தனது மனைவியும் இருப்பதாக கூறியதை நம்பி சிறுமியும் புவனேஸ்வரனுடன் சென்றுள்ளார். ஆனால் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் 3 நாட்கள் அறையில் அடைத்து வைத்து புவனேஸ்வரன் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். ஊருக்கு சென்ற மனைவி திரும்பி வர இருந்த சமயத்தில் சிறுமியை புவனேஸ்வரன் பேருந்து நிலையத்தில் விட்டுச் சென்றுள்ளார். இந்நிலையில் சிறுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் புவனேஸ்வரனையும் ஏமாற்றிய காதலன் ஜெகதீஸ்வரனையும் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலில் பக்தர்கள் எந்தவித கட்டுப்பாடுமின்றி வழிபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலையில் அமைந்துள்ள தர்காவில் ஆடு, கோழி பலியிடக்கூடாது என இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வழிபட்டார். பாஜக நிர்வாகிகளுடன் மலை மீது ஏறி காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபடச் சென்றார். அப்போது தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் எல் முருகனுடன் 4 பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்தனர். இதனால் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் மலையில் பராமரிப்பே இல்லை என்றும் எங்கு பார்த்தாலும் குப்பையாக காட்சியளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.
ஆந்திராவில் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் காய்ச்சல் பரவல் குறித்து கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அண்மை காலங்களில் கில்லன் பாரை சிண்ட்ரோம் எனப்படும் ஜிபிஎஸ் நோயால் நாடு முழுவதும் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆந்திராவின் ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுவனும் 45 வயது பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யகுமார் யாதவ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நோய் தொற்றும் தன்மை கொண்டதில்லை என்பதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் காய்ச்சல் பரவலை கண்காணிக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி பள்ளி மாணவர்களின் உடல் நலனை கண்காணித்து மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள், படுக்கை வசதிகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கைகளை சுத்தமாக வைத்திருத்தல், கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிதல், உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மருத்துவமனையை அணுகுதல் ஆகியவை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி புதிய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நாளை மறுதினம் நடைபெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை பாஜக கைப்பற்றியது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை அக்கட்சி கைப்பற்றியது. இருப்பினும் பாஜகவில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடும் இழுபறி நீடித்து வருகிறது. புதுடெல்லி தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்திய பர்வேஷ் சர்மா முதலமைச்சர் ரேஸில் முன்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் தேர்வு குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற இருந்த நிலையில் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சர் தேர்வு குறித்த ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாகவும், அதைத் தொடர்ந்து டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா நாளை மறுதினம் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பர்வேஷ் சர்மா, சதீஷ் உபாத்யாய், ஆஷிஷ் ஜூத், ஜிதேந்திர மகஜான், விஜேந்தர் குப்தா ஆகியோரில் ஒருவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கூறப்படுகிறது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், சினிமா மற்றும் விளையாட்டு பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யாவுடன் அமெரிக்கா இன்று சவுதி அரேபியாவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ரியாத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், அதிபர் புட்டினின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உஷாகோ உள்ளிட்டோர் சவுதி சென்றுள்ளனர். ரஷ்ய குழு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ், மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு அதிகாரி ஸ்டீவ் விகாப் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்புடனான தொலைபேசி உரையாடலில் ரஷ்ய அதிபர் புட்டின் இசைவு தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்த அடுத்த சில நாட்களில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. உக்ரைன் மீதான ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவது, படிப்படியாக படைகளை விலக்கிக் கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக பேச்சு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.